சோத்திரம். அன்பு சொந்தங்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, யூடியூப் சேனல் இவ்வளோ நாளில் போடலை. எதற்காக போடலைன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். எனக்கு ஏசப்பா சொந்தமாக ஒரு இடத்தை கொடுத்து அதை கெட்டி கொண்டு இருக்கேன். அதுக்கு பணத்தேவை பொறுத்தவை தேவைப்படுது. அதுக்கு என்ன செய்ய என்று தவித்து கொண்டு அப்பா இயேசுவே என்று இந்த யூடியூப் சேனல் போட முடியல எனக்கு. அதைத்தான் நான் பணத்தை ஒவ்வொருத்தட்டே கேட்டு அந்த பணத்தை பெரட்டி அதிலே கவனமாக இருந்துட்டேன். யூடியூப் சேனல் போட முடியல. இன்னும் எனக்கு பணத்தேவை பொறுத்தவை தேவைப்படுது. ஏசப்பா எனக்கு உதவி செய்வார். ஏசப்பா தான் எனக்கு எல்லாம். இடத்த கொடுத்த தகப்பன் பணத்தை கொடுக்க மாட்டாரா? பணத்தை எனக்கு கொடுத்து எனக்கு உதவி செய்வார். எனக்கு எல்லாமே ஏசப்பா தான். சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் வெறுத்துட்டு இயேசு தான் எனக்கு வாழ்க்கை உலகம் என்று வாழுத மகளுக்கு எனக்கு எல்லாமே உதவி செய்வார். அதனால் நான் கொஞ்ச நாளாக யூடியூப் சேனலை போடலை. அந்த வீட்டு விஷயமாக நடந்து கொண்டு அதே சிந்தனையில் இருந்து பணம் தேவைப்படுது. ஆனால் ஒருத்தரும் உதவி செய்யறதுக்கு இறங்கி வரமாட்டுக்காங்க. ஆனால் ஏசப்பா எனக்கு உதவி செய்வார். நான் விசுவாசிக்கேன். ஏசப்பா சாராள் ஆபிரகாமுக்கு 100 வயசில் குழந்தைய கொடுத்தது போல் இந்த சாராள் ஆபிரகாமுக்கு இந்த முதிவதில் வீடை கட்டி தருவார்னு நான் ஏசப்பா ஒரு நாளும் வெறுக்கலை. என் தேவன் என் தகப்பன் எனக்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசத்தோடு கலங்காமல் நிற்கிறேன். இந்த செபத்து மூலம் உங்களோட பேசுகிறேன். ஏசப்பா உதவி செய்து அந்த வீட்டை நான் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் காமிக்கேன். ஏசப்பா எனக்கு கட்டித்தந்த வீடு என்று நான் உங்களுக்கு காமிக்கேன். ஏசப்பா தான் எனக்கு வீட்டை கட்டித்தரார். அவர் பிள்ளைன்னா நான் வெக்கப்பட்டு போகாதபடி எனக்கு உதவி செய்வார். எல்லாமே எனக்கு ஏசு தான். இந்த செபத்தை இதோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி.